முட்டை, உருளைக்கிழங்கு, கோதுமை 3த்தையும் வச்சு குழி பணியாரம் செய்யலாம். அந்த குழியில் ஊற்றி நம்ம எடுக்கிறதுனால அது குழி பணியாரம்னு சொல்கிறேன். இப்போ அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்படி ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் டிஃபனாக சாப்பிட்லாம், ஈவினிங் டிஃபனாக சாப்பிட்லாம், இரவு டிஃபனாக சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: முட்டை, உருளைக்கிழங்கு, கோதுமாவு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு, கொத்தமல்லி இது மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிசரில் கட் பண்ணால் பொடிசாக கட் பண்ணலான்னு சிசரில் கட் பண்ணுற பாருங்க. பார்த்து கட் பண்ணுங்க. இது மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லா கொத்தமல்லியும் கட் பண்ணியாச்சு. கொத்தமல்லி ரெடி. இப்போது உருளைக்கிழங்கு எடுத்து இதை மாதிரி தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு தான் இதில் போடணும். தோலோடு போடாதீங்க, தோலை சீவிட்டு போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நம்ம அவிக்க போகிறது இல்லை, அதனால் இது மாதிரி தோல் சீவி தான் போட போகிறோம். எப்படி சீவுறன்றதை பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் தோல் சீவியாச்சு. இதை சீவிட்டு தண்ணியில் போடுங்க. சீவிட்டு கீழே வச்சிடாதீங்க, தண்ணியில் போடுங்க, இல்லைன்னா கருத்துரும். இது மாதிரி தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து சீவலை வச்சு சீவணும். இது மாதிரி சீவணும், தண்ணியே இருக்கக்கூடாது. நம்ம அவிக்கெல்லாம் போகிறதில்ல, அதனால் டக்குன்னு இதை சீவி மாவில் கலரிடலாம், கருத்து போகாது. இதை நல்லா சீவலை வச்சு சீவிடுங்க. சீவியாச்சு, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு. அப்படியே எடுத்து இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ கோதுமை எடுத்து அப்படியே ஜலிச்சிக்கோங்க. நல்லா இதை மாதிரி ஜலிச்சிக்கோங்க. எப்போவுமே கோதுமாவை ஜலிச்சிட்டு போடுங்க, அதில் திப்பியாக இருக்கும். அதனால் கோதுமை ஜலிச்சிட்டு தான் செய்யணும். அவ்வளோதான், ஜலிச்சாச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கையும் கோதுமாவையும் நல்லா பிசைஞ்சிடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சிடுங்க. தண்ணி சுத்தமாக ஊற்றக்கூடாது. ஏற்கனவே அந்த உருளைக்கிழங்கு தண்ணி இருக்கும், இருந்தாலும் நீங்கள் தண்ணியை ஊற்றக்கூடாது. இதை நல்லா பிசைஞ்சிருங்க. முதல்ல உருளைக்கிழங்கையும் கோதுமாவையும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. இதை மாதிரி பிசையணும். பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாமா? தண்ணியே ஊற்றக்கூடாது, அப்புறம் ஒன்றா தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப திக்காக இருந்தால். இப்போது முட்டையை உடச்சி ஊற்றிடுவோம். நீங்கள் கிண்ணத்தில் ஊற்றி கூட அதுக்கப்புறம் இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். ஏன்னா ஓடு விழுந்துடும், அதனால் கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு அப்புறமா இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். அப்படி கூட செய்யலாம். பார்த்து ஊற்றுங்க, ஓடு விழுந்துற போகுது. முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. அவ்வளோதான், முட்டை ஊற்றியாச்சு. இப்போ ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியான முறையில் கூட செஞ்சிடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. இப்போ உப்பு சேர்த்துருங்க. மஞ்சாத்தூள், சேர்த்தாச்சு. இப்போ மிளகாய்த்தூள், இப்போ மிளகுத்தூள், இப்போ மிளகாய்த்தூள். அவ்வளோதான், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா கலக்கிடணும். நீங்கள் கையை வச்சு கூட கலரலாம், இல்லை கரண்டி வச்சு கூட கலரலாம். பாருங்கள், இது மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்ருங்க.
கலக்கிட்டு கொஞ்சம் தண்ணியாக ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி ஊற்றலாம், ஆனால் கரெக்டாக இருக்கும். நம்ம முட்டை போட்டிருக்கலாம், அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இதை மாதிரி கலக்கிடுங்க. நல்லா இந்த கோதுமை மாவில் நல்லா கலக்கிடுங்க. கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, அதனால் நல்லா கரைச்சிருங்க இது மாதிரி. இப்போது நம்ம குழி பணியாரம் எடுத்து சுடுவோம்ல, அதை கடாய் வச்சுருங்க. குழி கடாய் வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றாதீங்க, பாதி பாதியாக ஊற்றுங்க, இல்லை முக்கால் ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு முடிங்க, சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், ஒரு சைடு வெந்துச்சு பாருங்கள் டக்குன்னு. இதை அப்படியே திருப்பி விடுங்க. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆறின பிறகு சாப்பிடக்கூடாது, சூடாக சுடும்போதே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறின பிறகு சாப்பிட்டா நல்லா இருக்காது. சூடாக இப்போ சுட சுட அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்லாம். வேணும்னும் போது நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோதான். ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு, இன்னொரு சைடும் வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம். இதுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வர பசங்கள்லாம் சாஸ் தான் சாப்பிட்றாங்க. இதுக்கு சட்னியும் சாப்பிட்லாம். கார சட்னி, தேங்காய் சட்னி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சட்னியும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, முட்டை, கோதுமை மாவு. அவ்வளோதான், எல்லாமே வெந்துடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ திருப்பியும் இன்னொரு அடுக்கு ஊற்றிடலாம். அதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் ஊற்றி எடுத்துடலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துருங்க. இந்த உருளைக்கிழங்கு நடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான், எல்லாத்தையும் முடியாச்சு, ஊற்றியாச்சு. இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிட்டா சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான், தட்டு போட்டு மூடிடலாம். வெந்துச்சா வேகலையாட்டு ஒரு தடவை தட்டை திறந்து அது லைட்டாக எடுத்து பாருங்கள். வந்துடுச்சுன்னா வெந்துடும், அதிலே ஒட்டிடுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். இப்போ வெந்துடுச்சு, மூடி போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுறணும். இப்போ எல்லாத்தையும் இது மாதிரி திருப்பி விட்டுருங்க. இவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். ஒரு சைடு வந்துச்சு, இன்னொரு சைடு வந்துச்சு, திருப்பி விட்டாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்தோடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இது சாப்பிட்டுனே இருக்க சொல்லலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. அதுவும் முட்டை போட்டிருக்கா, ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட. அதனால் நீங்கள் நிறைய முட்டை போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். அதனால் நிறைய போட்டு செய்யுங்க. இது 2 பேருக்கு மேலே சாப்பிட முடியாது. அவ்வளோதான், இது வந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போது இன்னொரு அடுக்கு ஊற்றிருக்கு. அது ஒரு சைடு வெந்தவொடனே திருப்பி அதையும் போட்டு எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டு இது 2 பேர் தான் சாப்பிட்ணும், அவ்வளோதான். இது ஒரு 3 இது தான் ஈடு வந்துச்சு. இப்போ இதையும் வெந்துச்சு, எடுத்துருவோம். இது மாதிரி சின்ன சின்ன ஊற்றினா அழகாக அதுலேயே இருக்கும். பெருசாக ஊற்றினா நம்ம திருப்புறதுக்கும் கஷ்டம், மேலெலாம் வந்துடும். இதுனா கரெக்டாக உள்ளே போயிடும் பாருங்கள். சின்ன சின்னதாக ஊற்றினா இப்படி தான் இருக்கும். கரெக்டாக உள்ளே போயிடும், ஈஸியாக வெந்துடும். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். அதான் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், எல்லாத்தையும் ஊற்றி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. எல்லாம் வெந்துருச்சு. கோதுமை மாவு, உருளைக்கிழங்கு, முட்டை 3த்துலேயும் சேர்த்து ஒரு குழி பணியாரம் செஞ்சோம். ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் சுட சுட சாப்பிட்ருங்க, ஆறின பிறகு சாப்பிட்டா நல்லா இருக்காது. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். சாஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம். யார் வேணாலும் இதை சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு.
இப்போ நம்ம கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சோம் பாருங்க, அதை மேலே எடுத்து தூவிட்டு சாப்பிட்லாம். இந்த கொத்தமல்லியோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி கொத்தமல்லி மேலே தூவிட்டு ஒரு சாஸ் வச்சுட்டோன்னு வச்சுங்க, அது ஒன்று கூட இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். கிடுகிடுன்னு சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள், உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே கோதுமை மாவு, முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள் போட்டு நான் தோசை ஊற்றிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தோசை ஊற்றி சாப்பிட்டோன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.